லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. இந்த படத்தில் சத்யராஜ், நாகார்ஜுனா, ஆமீர் கான், சௌபின், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோரும் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்காரு. மேலும் ரசிகர்கள் பலரும் கூலி படம் எல்சியூக்குள்ளே வருமா அல்லது தனிப்படமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது இது எல்சியூக்குள்ளே வராது, இது கண்டிப்பாக ஸ்டாண்ட் அலோன் மூவி தான் அப்படின்றது லோகேஷ் தெளிவாகவே சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டைமில் சில பல ஃப்ரேம்கள், சில பல காட்சிகள், டயலாக்ஸ்லாம் வச்சு கண்டிப்பாக இது எல்சியூக்குள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது, சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க போல அப்படின்னு ரசிகர்கள் நிறைய டீகோட் பண்ணி அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எப்போதுமே படத்தினுடைய ரிலீஸ்க்கு முதல் நாள் நைட்டு அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போடுவார். அதிலேயே அவர் எல்சிஓவா இல்லையா அப்படின்றது கிட்டத்தட்ட தெளிவுபடுத்திடுவார். இப்படி தான் விக்ரம் படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் நாளே கைதி பார்த்துடுவாங்க அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாரு. ரிலீஸ்க்கு முதல் நாள் லோகேஷ் கனகராஜ் போடக்கூடிய அந்த அறிக்கை, அந்த ட்விட்டுக்கு ரசிகர்கள் ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் நேற்று அவர் போட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூலி படம் வெளியாக ஒரு சில மணி நேரங்களில் இருக்கும் நிலையில் இதை ஒரு கனவு போல நான் உணர்கிறேன். இப்படத்தை முழு சுதந்திரத்துடன் எடுக்க எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் ரஜினிகாந்த் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த பயணத்தை இன்னும் மறக்க முடியாததாக மாற்றிய கிங் நாகார்ஜுனா சார், ரியல் ஸ்டார் உபேந்திரா சார், சௌபின் சார், சத்யராஜ் சார், ஸ்ருதிஹாசன் மற்றும் ஆமீர் கான் சார் ஆகியோருக்கு நன்றி. இப்படத்தின் பலமாகவும் அர்ப்பணிப்பின் தூணாகவும் இருந்த எனது குழுவினருக்கு ஆழ்ந்த நன்றி. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இப்படத்துக்கு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்திருக்கின்றனர். இப்படத்தில் பங்காற்றிய ஒவ்வொருவருக்கும் என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இப்படத்தில் எனக்கு முழு படைப்பு சுதந்திரத்தை வழங்கியதற்காக சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சாருக்கு எனது மனமார்ந்த நன்றி. கண்ணன் சாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஒட்டுமொத்தமாக முழு குழுவிற்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படத்தில் எனக்கு உதவிய எனது குழு த ரூட், ஜெகதேஷ், ஐஸ்வர்யா மற்றும் ராதேயன் ஆகியோருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என் மீதும் இப்படத்தின் மீதும் அன்பும் ஆதரவும் கொடுத்த எனது அன்பான ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கூலி திரைப்படம் உங்களுடையதாக இருக்கும். உங்களுக்கு அற்புதமான திரை அனுபவமாக இப்படம் இருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். படத்தின் எந்த ஸ்பாய்லர்களையும் யாரிடமும் எந்த சோஷியல் மீடியா பக்கங்களிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேல் கூலி படமானது எனது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு முழுக்க முழுக்க தனி படம். இந்த படம் எந்த எல்சியூக்குள்ளேயும் வராது அப்படின்றத அந்த அறிக்கை மூலமாக அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு.